வடை சொல்றாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு நீங்க செய்தி போட்டீங்க. காதலர் தினத்தையொட்டி பெருவில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர். கூட்டு திருமண நிகழ்வுக்காக தலைநகர் லிமாவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. லிமா நகர பங்குத்தந்தை சடங்குகளை மேற்கொண்டு 103 இணைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். கணவன் மனைவியாக உறுதிமொழி ஏற்ற பின் பரஸ்பர மோதிரம் மாற்றிக்கொண்ட மணமக்கள் திருமண பந்தத்தில் இணைந்தனர். திருமணத்துக்கு பின் விழா அரங்க வளாகத்தில் தம்பதிகள் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என திருமண அரங்கையே அவர்கள் அதிர வைத்தனர். மற்ற நாடுகளை விட இந்தியாவே கூடுதல் வரியை விதிப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்து நாடுகளின் மீதும் பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிவித்துள்ளார். இதற்கான உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ள நிலையில் மிக விரைவில் பரஸ்பர வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அதே அளவிற்கான வரி அந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கும் விதிக்கப்படும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபராக பதவியேற்றவுடன் மெக்சிகோ, கனடா, சீனா ஆகிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பை அறிவித்த டிரம்ப் பின்னர் அவற்றை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இந்நிலையில் அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரி விதிப்பு முறையை மிக விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு முன்பாக டிரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியாவே அதிகம் பாதிக்கப்படும் என அமெரிக்காவின் பிரபல வணிக இதழான ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. உலகின் முதல் நிலை தொழிலதிபரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவருமான எலான் மஸ்க் அந்த பதவியில் இருப்பது சட்டவிரோதம் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூறியுள்ளனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஹிட்லரின் நாஜிப் படையினர் போன்று சல்யூட் செய்தது முதல்